ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் என்ஆர்எஸ்சி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர். இது வந்து இஸ்ரோவுக்கு கீழே வருது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆகிருக்க 41 சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். மல்டிபிள் போஸ்ட் இதில் இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கீழே பார்ப்போம். சேலரி பார்த்தீங்கன்னா ₹44,900 to ₹1,77,500 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 7th CPC கீழே வரும். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் டேட் 22 January 2024. லாஸ்ட் டேட் 12 February 2024 ஈவினிங் 5 o'clock. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ரங்காரெட்டி பாலநகர், அப்புறம் நாக்பூர், நியூ டெல்லி, கல்கட்டா, ஜோத்பூர், பெங்களூரு, அது போக இந்தியாவில் இருக்க எந்த ஆஃபீஸில் வேணாலும் ஃப்யூச்சரில் வந்து ரீலோகேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்ளை மோட் வந்து ஆன்லைன். அஃபீஷியல் வெப்சைட் nrsc.gov.in. வேகன்சி டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயில்டாக வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே போல் சேலரி டீட்டெயில்ஸ், ஏஜ் லிமிட், அப்ளிகேஷன் ஃபீ, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஓப்பன் ஆகும். அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இருக்குது, NRSC RMT 1-2024. ஸோ இந்த டேபிள் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். ஸோ இதில் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டியை வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபர்தராக வந்து மற்ற பேஜஸ்லாம் செக் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஸோ அது வந்து நான் ரீஃபண்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தப்பாக உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணாமல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபீ வந்து ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்குது ஃபஸ்ட் காலமில். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் கோட், ஸ்பெஷலைசேஷன், ஸோ எந்த ஏரியா அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ இது இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 டைப் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பட் வந்து இந்த 14 போஸ்டிங்கையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆர் என்ஜினியர் SC. இது வந்து அக்ரிகல்ச்சர் கீழே வருது. டோட்டலாக வந்து 2 வேகன்சி. இந்த போஸ்டிங்க்கு வந்து ME or MTech கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எதுலனா ரிமோட் சென்சிங் அண்ட் GIS, அதாவது ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். அதோடு சேர்த்து BSCயில் வந்து அக்ரிகல்ச்சர் 4 years கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இது இருந்தால் தான் எலிஜிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்டிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஈக்காலஜி. இந்த ஸ்பெஷலைசேஷனில் 4 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு MSc in பாட்டனி ஆர் ஃபாரஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட BSc in பாட்டனி, ஃபாரஸ்ட்ரி, ஈக்காலஜி BSc முடிச்சுட்டு MScயில் பாட்டனி ஆர் ஃபாரஸ்ட்ரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் இதான் வந்து காமன். அது ஒவ்வொரு அந்த ஸ்பெஷலைசேஷன் கீழே மட்டும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மாறுது. ஸோ கீழே வந்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், அதுக்கு தனியாக போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நர்ஸுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் லைப்ரரி அசிஸ்டன்ட். நர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா SSLC கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ 3 years டியூரேஷன். அதில் வந்து ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே போல் லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோடு சேர்த்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஸ்பெஷலைசேஷன் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கீழே வந்தீங்கன்னா இன்னொரு டேபிள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு போட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்ன வந்து டிகிரி படிச்சிருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் மேலே பார்த்தோம். பட் இதில் வந்து எவ்வளோ வந்து எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் இருக்கணும், ஜென்ரலாக வந்து எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கேட்டகரிஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்குன்ற அந்த லிஸ்ட் இதில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக வந்து டேபிளில் பிரித்து போட்டிருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. இதுபடி உங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ கீழே வந்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ஜாப் இருக்கும். ஒவ்வொரு போஸ்டிங்கும் அதோட ஸ்பெஷலைசேஷனும் என்ன டைப் ஆஃப் ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக இருக்குது. போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மல்டிபிள் பிளேசஸ், அதாவது ஹைதராபாத்லேருந்து தெலுங்கானா, அதுக்கப்புறம் டெல்லி, கல்கட்டா, இந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸில் வந்து NRSCயோட ஆஃபீஸஸ் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் வந்து ஆல் இந்தியா போஸ்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் கோடும் ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. போஸ்ட் கோட் நம்பர் 7 அப்புறம் 11 இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் SAC அகமதாபாத்தில் இனிஷியலாக இருக்கும். அதே போல் போஸ்ட் கோட் நம்பர் 15 இது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் NESAC ஷில்லாங், இந்த ஏரியாவில் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். அப்புறம் வந்து பே அண்ட் அலவன்சஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதாவது சேலரி டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்ன பே ஸ்கேலில் எவ்வளோ ரேஞ்சில் வந்து இருக்கும், மந்த்லி வந்து எவ்வளோ வந்து எக்ஸாக்டாக கிடைக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருக்குது. ஸோ போஸ்ட் கோட் வச்சு இங்கே ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து எல்லா போஸ்டிங்க்கும் சேமாக இருக்கும் நேம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்டிங்க்கு வந்து சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் தான் இருக்கும்.
பட் அதுக்கு போஸ்ட் கோட் மட்டும் மாறும், ஸ்பெஷலைசேஷன் மாறும். இப்போ நம்பர் 6லேருந்து 16 இதுக்கு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேலோட ரேஞ்ச் இங்கே இருக்குது, லெவல் 10. கையில் உங்களுக்கு கிடைக்கிற சேலரி பார்த்தீங்கன்னா 81,906. அப்புறம் போஸ்ட் கோட் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா 81,906 தான், சேம் சேலரி. அதுக்கப்புறம் 18, 19 இது ரெண்டுக்கும் சேம் டைப் ஆஃப் சேலரி, 65,554. பே லெவல் பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கும். ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 18 to 30 years. இது வந்து சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியருக்கு. அதுலேயே வந்து போஸ்ட் கோட் படி டிஃபர் ஆகுது. செகண்டில் பார்த்தீங்கன்னா 18 to 28 years இருக்கணும். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 18 to 35, நர்ஸுக்கும் 18 to 35, லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கும் 18 to 35. இது வந்து ஜென்ரலுக்கு. மீதி இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ரூல்ஸ் படி. அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நான் ரீஃபண்டபிள், நான் ஆல்ரெடி சொன்னது போல் ₹250 வந்து அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ பட் கேண்டிடேட்ஸ் வந்து இனிஷியலாக வந்து யூனிஃபார்மாக ₹750 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தமாக. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து ரீஃபண்ட் ஆகும். என்ன கண்டிஷன்ஸ்க்குன்ற அந்த லிஸ்ட் வந்து இந்த கீழே இருக்குது. ஸோ இந்த 750 பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் இன் ஃபுல் ஃபார் கேண்டிடேட்ஸ் who are exempted from payment of application fee. ஸோ இந்த 750யும் யாருக்கெல்லாம் ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகும்னா விமன், SC, ST, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ₹500 மீதி இருக்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ 250 தான் ஆக்சுவல். பட் இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து அந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் ஆயிரும். அப்ளிகேஷன் ஃபீயை வந்து இந்த 3 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து பே பண்ணலாம். இன்டர்நெட் பேங்கிங் வழியாக பண்ணலாம், உங்களோட கார்டை வச்சு பே பண்ணலாம், அதாவது டெபிட் கார்டை வச்சு. அதுக்கப்புறம் UPI, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதை வச்சு பே பண்ணிக்கலாம். வந்து அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இந்த செக்ஷனை செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது. உங்களோட ரீசன்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை ஸ்கேன் பண்ணணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உங்களோட எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன சைஸ் இருக்கணும், என்ன ஃபார்மேட் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ஸ்பில் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் இங்கே இருக்குது லாஸ்ட் காலமில். இப்போ சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியருக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். மெடிக்கல் ஆஃபீஸர், MBBS படித்த டாக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்ஸ், இதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும். லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கும் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட். நெக்ஸ்ட் செக்ஷன் கொஸ்டின் பேப்பர் டெம்ப்ளேட் இருக்குது, அதாவது சிலபஸ் டீட்டெயில்ஸ் மாதிரி இருக்கும். அதே போல் உங்களோட டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட் வந்து எவ்வளோ டியூரேஷன் இருக்கும், என்னெல்லாம் மார்க்ஸ் இருக்கும், அதோட என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் MCQ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆன்சர்ஸ் இருக்கும். பெஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஏரியா, டிசிப்ளின் ஆர் ஸ்பெசிஃபிக், அதாவது உங்களோட டிகிரியிலேருந்து வரும். பார்ட் B பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டி டெஸ்ட், இது ஜென்ரலாக இருக்கும். பார்ட் C வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ், அதாவது எஸ்ஏ மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அதை தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. எம்டெக் பேஸ்டுக்கு ஒரு டைப் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ், அப்புறம் MSCக்கு ஒரு டைப் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ். லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது. 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட்டில். ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதில் பாஸ் க்ரைட்டீரியா இருக்குது. எம்டெக் பேஸ்டு அப்படின்னா 50% ஈச் இன் பார்ட் A, B, C. அதே போல் MSc பேஸ்டுனா 50% ஈச் இன் பார்ட் A and B. இதுபடி செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் தான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போவாங்க. ரிட்டன் டெஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வில் பி கண்டக்டட் அட் த ஃபாலோயிங் சிட்டிஸ் டென்டேட்டிவ்லி. ஸோ ரிட்டன் டெஸ்ட் எங்கெல்லாம் நடக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ முக்கியமான சிட்டிஸ்லாம் இங்கே கவர் ஆகுது. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சென்னை இருக்குது. அப்புறம் பக்கத்தில் வந்து கர்நாடகாவில் வந்து பெங்களூர் இருக்குது. அப்புறம் ஹைதராபாத்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சிட்டிஸ் வந்து லிஸ்ட் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே ஹவு டு அப்ளை செக்ஷன் இருக்குது. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். February 12 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம வெப்பேஜில் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வெப்பேஜோட பாட்டம் பண்ணிங்கன்னா அப்ளை நவுன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா NRSோட அஃபிஷியல் வெப்சைட்டு போகும். இங்கே வந்து சைன்இன் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வருது. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த லாகின் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைன் அப் நவுன்ற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டோட அந்த நம்பர் இருக்குது, எந்த டேட்டு, அதுக்கப்புறம் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. சைன் அப் நோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா சென்ட் OTP கொடுத்தா OTP வரும். அதே இதில் டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இமெயிலே இருக்கும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ அக்கௌண்ட் வச்சு இங்கே லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்ம் வரும். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிவிட்டு ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஃபார்மையும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்து இன்டர்வியூ போகிறப்ப பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஐட்டம் ஆல்ரெடி பார்த்தா போல் February 12, 2024 ஈவினிங் 5 o'clock. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.